ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம டைரக்டர்ஸ் தகவல் பார்ட் 5 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? ஆரி போயிடுச்சா? போவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூடியூப்காரன் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டான். நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடாதனால வீடியோஸ் யாருக்கும் புஷ் பண்றது இல்ல. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன் வராதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானே திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் தகவலே டைரக்டர் பேரரசு பண்ண ஒரு சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம். இந்த மனுஷன் எந்த மூவி ப்ரொமோஷனுக்கு போனாலும் சரி, அந்த மூவி பத்தி பேசுறாரோ இல்லையோ, ஏதோ ஒன்று கான்ட்ரவர்சியா பேசிட்டு வந்துடுறாரு. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்ப எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்ப சொல்லி புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு இருக்க முடியாது. டைட்டிலையும் கடவுள் வச்சுக்கிறது, பேர்லயும் கடவுள் பேர் வச்சுக்கிறது, ஆனா கடவுள் இல்லைங்கிறது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்படி இவர் எல்லா இடங்களையும் பேசும்போது எல்லாரும் அமைதியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மனுஷன் சிக்கிட்டாரு. நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இப்ப திடீர்னு நீதிபதி சந்துருல ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுக்குறாரு. ஏன் மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறா, நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர் போடுனா என்னது? அப்ப நீ ஒண்ணு பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அப்படி ஜாதி வாங்க, நாடு நாசம் போகும். பேரரசு அவர்கள் சந்துருவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை அங்க போட்டு வச்சிருக்கீங்க. நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிக்காரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அம்பேத்கருடைய எல்லாம் ஒப்பிட்டு இருக்காங்களா? அது மாபெரும் தவறு இல்லையா? அவரோட கால் தூசிக்கு கூட ஈடாகாத மனிதரை பத்தி எல்லாம் அப்படி பேசக்கூடாது. தப்பு. பக்கத்தில் இவர் இருக்காரு, இப்போ அவர் மறுத்து சொல்லுவார். சொல்லுங்க பேரரசு, பேசுங்க. நானும் நீ பேசல, அப்புறம் நான் பேசுறேன். பேசுங்க. நான் மோதியை பத்தி தப்பான மனிதன் சொல்லிருக்கேன், உங்களுக்கு கோவம் வர வேணாமா? பேசுங்க. அதை வெளியே காட்ட மாட்டோம்ல. அவன் இன்னும் திருந்தலமாமா. நாங்கள் சினிமாவில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். இயக்குனர் பேரரசு அவர்கள் மிகப்பெரிய லிரிக்ஸ் ரைட்டர். இப்போ வந்த படங்களை எல்லாம் விட அப்பவே சும்மா அவங்க அம்மா சேர்த்து வைப்பாள். ஆமாங்க, கேட்கல அப்படித்தானே கேட்டுச்சு. அம்மா எங்க அம்மா சேர்த்து வைப்பாள், பெரிய ஹிட்டு. சரி, மன்சூர் வச்ச ஆப்போட நிறுத்தினாரானா? ஆனா நிறுத்தல. கல்வன் படத்துக்கு வந்தவர் அந்த படத்துல இருக்க யானையை சம்மந்தப்படுத்தி பேசுறதுன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒண்ணு சொல்ல, அடுத்து பேச வந்த வெற்றிமாறன் என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. திரையுலகுக்கு யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசியான தான், யானைனால பிள்ளையார் தான் ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். I don't know if this is going to be a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி. செகண்ட் தக்லீஃப் டைரக்டர் வெங்கட் பிரபு பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிட்டத்தட்ட இது 5வது வீடியோ. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்க்க போறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டர்னே சொல்லலாம், இவரை அண்டர்ரேட்டட் ஃபேமிலினே சொல்லலாம். இவங்க ஃபேமிலியை தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்க ஃபேமிலியில இருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக மக்கள் கழகம் தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லா டேரக்டரும் ஏதோ ஒன்று வித்தியாசமா ட்ரை பண்றாங்க, சொசைட்டிக்காகவும் இல்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா ட்ரை பண்றாங்க அவங்க மூவிஸ்லன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனா வெங்கட் பிரபு மேல அந்த பார்வை இருக்குது. அவர் நார்மல் எல்லாத்துக்கான மூவி எடுப்பாரு அப்படிங்கறத ஒரு பார்வையா இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். ஆனா மனுஷன் வித்தியாசமா மூவில ஏதோ ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம தான் அதை நோட் பண்ணல, அவரும் வெளியே சொல்லல. ஆடியோல மெஜாரிட்டி யூஸ் பண்றது மோனோ ஸ்டீரியோ. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மோனோங்கிறது சிங்கிள் சேனல், அதாவது ஒரு சேனல்ல சவுண்ட் கேட்கும். ஸ்டீரியோங்கிறது லெஃப்ட் ரைட் மாதிரி சவுண்ட் கேட்கும். இதுக்கப்புறம் டிடிஎஸ் எல்லா பக்கமும் சவுண்ட் மாறி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 8D சவுண்டுங்கிறாங்கல்ல, எக்ஸாம்பிளுக்கு அதை வச்சுக்கலாம்.
தலைவன் கோவா படத்துல ஆரம்பத்துல இருந்து மோனோல சவுண்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ஸ்டீரியோக்கு மாறுற மாதிரி பண்ணிருக்காரு. பாதி படம் அதாவது இன்டர்வல் கோவாக்கு போனதுக்கு அப்புறம் சவுண்ட் டிடிஎஸ்க்கு மாறுற மாதிரி படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு விஷயமான ஹாலிவுட்ல இதை எத்தனை பேர் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2010 தமிழ்நாட்டுல நார்மலா மசாலா படம் எடுக்கிற டேரக்டர்னு சொல்லி ஒரு பின்பம் இருக்கிற ஒரு டேரக்டர் இதை பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ சொன்னதான் ஞாபகம் சவுண்டை நம்ம ஒன்று பண்ணோம் கோவாவில் ஞாபகம் இருக்கா? படம் பெருசாக போகாதனால வந்து யாருமே அதை பற்றி பேசல. கோவா படத்தில் கேரளாவில் ரொம்ப ஹிட். அங்கே நல்ல புத்திசாலிங்க இருக்காங்க. இல்லை ஓடலாம் சொல்கிறேன்ப்பா, மலைசாலெல்லாம் நல்லா ஓடிச்சுன்னு சொன்னாங்க. இல்லை அது ஒரு பெரிய ஆமாம் அது சரி விடு, அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் அது. அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச உடனே வந்து the whole film was in stereo. ஓகே ஸ்டீரியோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சவுண்ட் படத்தில் தியேட்டரில் பார்க்கும்போது ஸ்டீரியோ தான் பார்ப்பீங்க நீங்கள். அது வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும்போது மோனோ போகும். அப்படிங்களா? போகும். கோவா போய் ரீச் ஆனப்போ தான் டிடிஎஸ் போடுறாங்க. ஓகே இதெல்லாம் பண்ண சார் இப்போ சொன்னதான் தெரியும். எந்த அளவுக்கு லைஃப்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்னு யாராச்சும் கிட்ட கேட்டா இந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஜென்ஃபியூஷன் 22. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். தேங்க்ஸ். என்னன்னா இந்த கேவலமா இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு. வாழைங்கிற அவ்வளோ சீரியஸான படத்தை எடுத்து எதுக்கு இந்த மனுஷனை போய் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டோங்கிற அளவுக்கு பண்ணி விட்டாரு நெல்சன். மாறி ரொம்ப சாரி, ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள், இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா இந்த மாதிரி கேட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவு விடுவேன் என்ன அப்படி சொல்லி. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரையே பார்க்குறான் திருப்பி. இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க. நம்ம எங்கே புக்கு படித்தது? நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். டேரக்டர் வெற்றிமாறன் மேலே எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, காமனாக எல்லாரும் சொல்கிறது அவர் படத்தில் அதிகமான வயலன்ஸ் இருக்குது. அண்ட் வயலன்ஸ் obvious நான் என்னோட சைடில் இந்த விமன் ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஐ ஃபீல் பீப்புள் என்ஜாய் தட் சார்ட் ஆஃப் violence on screen, which is little worrying. Violence no. Yes, I know. I'm sorry, but I have to say. But இந்த குற்றச்சாட்டை அவர் குருநாதர் பாலு மகேந்திராவே வைக்கும்போது வெற்றிமாறனோட பதிலை நீங்களே பாருங்க. இதுக்காக தான் வெற்றிமாறனை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டைரக்டரை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இந்த ரத்த வரி கொஞ்சம் குறையலாமே என்ன எனக்கு படுது. இந்த எதுக்குப்பா இந்த ரத்த வரி? எதுக்கு அறிவாளை தூக்கிக்கிட்டு சுத்துறீங்க என்ன எனக்கு படுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ பெக் யூ ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். நம்ம அடையாளங்களோட எடுத்துட்டு வரும்போது தான் அந்த கனெக்ட் இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் நமக்குமான அந்த கனெக்ட் இருக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் அது கொஞ்சம் பதட்டமாகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா உட்கார வைக்கிறதுக்கு தான் சார் அந்த வயலன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. அப்கோர்ஸ் ஐம் நாட் டிஃபெண்டிங் தட், அது சரின்னு சொல்ல வரல. பட் எங்களுடைய வெளிப்பாடுகள் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிறதுக்கான காரணம் அதுதான் நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம குரல் கேட்டுறணும் அப்படின்ற அக்ரெஷன் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.